வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் எதுவும் இல்லை. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு நபர் ஞாபகம் வந்தார். அந்த நபர் யாரென்றால், எனக்கு விரோதமாக நான் அழியணும், எதிலையாவது சிக்கிக்கொள்ள வேண்டும், அல்லது கை கால் விளங்காமல் போக வேண்டும் என்று சொல்லி மந்திரங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு நபர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தார். எப்போதெல்லாம் அந்த மனிதன் எனக்கு விரோதமாக செய்கிறாரோ அப்போதெல்லாம் எனக்கு தேவன் நினைவூற்றுகிற வசனம் இந்த வசனம் தான், என்னாகமம் 23:23. அதே போலதான் அந்த மனிதரை நான் ஒரு நாள் வாட்ச் பண்ணும்போது அந்த மனிதருடைய வாகனத்திலே ஒரு மஞ்சப்பை இருக்கும், அவர் வீட்டுடைய ஜன்னலிலும் ஒரு மஞ்சப்பை இருக்கும். ஏனென்றால் அவர் செய்கிற மந்திரம் அல்லது நான் அவருக்கு விரோதமா ஜெபித்து அவருக்கு ஏதாவது ஆய்விடும், அது ஆகக்கூடாது என்பதற்காக தடை பண்ணுகிற கிரியை என்று கேள்விப்பட்டேன். ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும், ஜெபிக்கிற உங்களுக்கும் எனக்கும் பக்க பலனாக காணப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியும் உனக்கு விரோதமாய் வந்தாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் அடிக்கடி சொல்வேன், செவுத்துல ரப்பர் பால் போடுற மாதிரி சைடு எவ்வளவு வேகமா வருகிறதோ அதே வேகத்துக்கு அவர்கள் பக்கம் அது திரும்பிவிடும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன்.